அப்புறம் என்ன சார், பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சுல்ல? இத பாருங்க கண்ணப்பன், எந்த ஒரு நல்ல காரியத்தையும் 100% நூலு பிடிச்ச மாதிரி எந்த விஷயத்தையும் பேசி தீர்த்தற முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தானே செய்யும். ஏக்கா இந்த மாதிரி சமயத்துல பேசுறதுக்குனே ஒரு தனி டோன், ஒரு தனி மாடுலேஷன் இருக்கும் போல இருக்கு. சும்மா ரெடி. ஏய் இங்க பாருடி வெக்கத்த, எதுக்கு எடுத்தாலும் டிபிக்கல் பொண்ணு மாதிரி சும்மாரி சும்மாரின்னு சொல்லிக்கிட்டு சும்மாரி. கேட்க போகுது. ஏய் சரோ, அன்னைக்கு இதே மாப்பிளைய நல்லா பாத்துக்கோன்னு நீ என்கிட்ட சொன்ன. இப்ப அதே வார்த்தையை நான் உனக்கு சொல்றேன். மாப்பிளைய நல்லா பாத்துக்கோ. ஏங்கா இதுல எந்த குழப்பமும் வராதே. குழப்பம் வந்தா என்ன, அதுக்கு தான் நான் ரெடியா இருக்கல. ஏய் சரி சரி சரி, எப்படியோ சபை களை கட்டிடுச்சு. என்னடி சொல்ற? மாப்பிளையோட தம்பி வந்திருக்காருல? ஆமா ஆமா. அப்புறம் என்னப்பா சிவசாமி, தேதியை குறிச்சலாம்ல? ஆமாமா, எதுக்கு தேவையில்லாம நேரத்தை இழுக்கணும்? இல்ல, ஏதோ முன்ன பின்ன இருக்குன்னு வருத்தப்பட்டதா கேள்விப்பட்டேன். அதான். மாணிக்கத்தோட அம்மாவுக்கு லேசுல திருப்தி அடையிற மனசு கிடையாது. இன்னொரு 2 பவுனு, கல்யாணத்துக்கு ஒரு 2-3 ஆயிரம், இப்படி முணுமுணுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்து சரி பண்ணிக்கிறேன். அதுக்கு இல்லப்பா, தேதி குறிச்சதுக்கு அப்புறம் அதுல சொத்த இதுல சொத்தன்னு சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல? அதெல்லாம் விடுங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமே அந்த அம்மா எதுவும் பேச மாட்டாங்க. நாம தேதியை குறிச்சிருவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஒரே குடும்பமா போயிடுவாங்க, நாம தான் 3வது மனுஷன் ஆயிருவோம். ஏம்மா, தேதியை முடிவு பண்ணிடலாம்ல? நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரிதாங்க. வர 23ஆம் தேதி முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஐயர் குறிச்சு கொடுத்துருக்காரு. அன்னைக்கே 2 கல்யாணத்தை வச்சிடலாம். என்னப்பா சொல்ற சிவசாமி? சரிதான், வர்ற 23ஆம் தேதி 2 கல்யாணத்தையும் வச்சிடலாம். என்னது, 2 கல்யாணத்தையும் ஒரே நாள்ல முடிக்கிறீங்களா? ஆமாங்க, என் முத பொண்ணுக்கும் 2வது பொண்ணுக்கும் ஒன்னா கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன். இந்த பாருங்க, 2 கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல வைக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, இப்படி ஏதாவது கலப்பி விடுறதுக்குன்னு ஒவ்வொரு இடத்துலயும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நாங்க 1க்கு 4 பெரியவங்களை கேட்டு பார்த்து தான் பேசுறோம். புரியுதா? நானும் வயசுல பெரியவ தான், எனக்கு தெரிஞ்சதை தான் சொன்னேன். என்னப்பா புதுசு புதுசா பேசுறீங்களா, எனக்கு தெரியாத மாதிரி. இத பாருமா, இந்த 2 கல்யாணத்தையும் சேர்த்து நடத்துறது தான் நல்லது. இல்லனா பிரச்சனை வரும்னு ஜாதகத்திலேயே இருக்கு. காரணம் இல்லாம நாங்க எதுவும் பண்ணல. புரியுதுங்களா? அப்படியா விஷயம்? இப்படி விவரமா சொன்னா தானே புரியும். சரி சரி, உங்க உசிதம் போல செய்யுங்க. அப்புறம் என்ன சார், அம்மாவே சொல்லிட்டாங்க, தாம்பூலத்தை மாத்துங்க. சிவசாமி இந்தாங்க, இது சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு கொண்டாங்க. சந்தோஷம். வர்ற 23ஆம் தேதி கல்யாணம். நல்லதுங்க.